இன்று அழுத்தங்களுடைய 114வது அது ஏற்கனவே 14ஆம் தேதி அன்னைக்கு அவர் பிறந்தாருங்க. ஆழியாறுல மிகச் சிறப்பான முறையில அந்த விழா நடைபெற்றது. அதுல சிறப்புரையாக தமிழரை மணியன் அவர்கள் பேசினாங்க. அது யூடியூப்ல எல்லாத்துலயும் வந்துட்டு இருக்குது. தயவு செய்து அந்த பேச்சை கேளுங்க. மிக 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 அற்புதமான பேச்சு. வேதாத்திரியம் அப்படின்னா என்னங்கிற சொல்லிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு உரையை கேட்டு வந்தோம். இங்கிருந்து ஒரு 70 பேர் ஆழியாருக்கு போயிருந்தோம். அங்க போறதுனால இந்த விழாவை நாம் 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்கு வச்சிருக்கிறோம். இந்த விழா 2 அமர்வாக நடைபெறுகிறது. முதல் அமர்வாக உலக நல வேள்வி. மகரிஷி அவருடைய எண்ணமே என்ன அப்படின்னா, உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் சொன்னார். அதே நேரத்துல உலகம் உள்ள அத்துணை மக்களும் மன அமைதி பெற வேண்டும். அதுதான் மகரிஷியினுடையது. மனம் அமைதி பெற்றாலே எல்லா இன்பங்களும் கிடைக்கும். அப்பொழுது ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும்ங்கிறாரு. அதற்கு என்ன வழி அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காருன்னா, என்னுடைய பிறந்த நாளை உலக அமைதி தினமாக கொண்டாடுங்கள். அப்படி கொண்டாடும் பொழுது அந்த வேள்வியில ஒவ்வொரு மனதில் இருந்தும் நெஞ்சார வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற மந்திரத்தை சொன்னீர்களானால் அது வான்மண்டலத்தில் சென்று பரவி உலகமெல்லாம் பரவும். உலகில் உள்ள அத்தனை உயிர்களும், 1 உயிர் முதல் 6 உயிர் வரை அத்தனை உயிர்களுக்கும் அது சென்றடையும் என்பதுதான் அந்த மகானுடைய வேண்டுகோள். அதை நாம் ஒவ்வொரு மன்றத்திலையுமே செய்துட்டு இருக்கிறோம். உலகமெல்லாம் இருக்கக்கூடிய எல்லா மனவளக்கலை மன்றங்களிலும் இந்த உலக நல வேள்வி உலக அமைதி தின விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில இன்று நமது மன்றத்திலே இந்த முதல் அமர்வாக வேள்வி நடத்த உள்ளோம். அந்த வேள்வியை நடத்துவதற்காக நம்முடைய மன்றத்தின் பேராசிரியர், நமது மன்றத்தின் பேருதவியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் வி சாமிநாதன் அவர்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று இந்த நிகழ்ச்சிக்கு இறைவணக்கம் குருவணக்கம் பாடுவதற்காக வருகின்றுள்ள நமது மன்றத்தின் பிரமை ஞானி, தமிழ்நாடு கலை இலக்கிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய தலைவர், சூலூர் நகர தலைவர், அவர் இன்று இறைவணக்கம் குருவணக்கம் பாட வந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு மனவளக்கலை மன்றத்தின் சார்பிலும் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்கள் சார்பிலும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த விழா முடிவு முறை தொகுப்புரை வழங்குவதற்காக வருகின்ற அன்பு மகள் ஞானசுந்தரி லோகான் அவர்களை வரவேற்று மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அத்துணை அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்றவுடன் கீழே டிஃபன் கொடுக்குறோம். தயவுசெய்து எல்லாரும் டிஃபன் எடுத்துட்டு, டிஃபன் முடிஞ்சோன்னா மறுபடியும் நீங்க மேல வரணும். இந்த வேள்வி எப்பவுமே கீழே தான் நடத்துவோம். சென்ற முறை கீழே உட்கார்றதுக்கு இடமெல்லாம் வெளியே நின்று இருந்தாங்க. அதுபோக சில பேர் கீழே சம்மணம் போட்டு உட்கார்றதுங்கிறது சிரமமா இருந்தது. அதெல்லாம் யோசனை பண்ணி நாங்க மேல எல்லாம் சேர போட்டோம். அந்த எல்லாம் மேலே ஏறி வர்றது கொஞ்சம் சிரமம் சில பேருக்கு. அதுக்காக எங்களை மன்னிக்க வேண்டும். அந்த வகையில இந்த விழாவை நீங்கள் 2 அமர்வு நிகழ்வுகளையும் மிகச்சிறப்பான முறையில் இருந்து நடத்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.